இந்த கதையின் சுருக்கமான விளக்கம். ஒரு கிராமத்தில் மஞ்சள் நிறத்தில் ஓவியமிடப்பட்ட பள்ளி கட்டடம். அங்கே ஆசிரியர் வருண் மாணவி பவித்ராவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். பவித்ரா ஒரு சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளார். வருண் மிகுந்த பெருமையுடன் கூறுகிறான், பவித்ரா, நீ சாதிச்சதை கேள்விப்பட்டேன். எங்க கிராமத்துக்கு பெருமை சேர்த்திருக்க. எப்படிதான் நீ இந்த அளவுக்கு வந்தே? பவித்ரா சிரித்து சன்னமாய் சொல்கிறாள், அது எதுவும் பெரிய விஷயமில்ல சார். சாப்பிடவே போதாத காலத்தில் என்னை பயிற்சி செய்ய வெறுமனே விடலன்னா இன்று இந்த பரிசு என் கையில் இருக்காது. வருண் அவளின் கனவுகளை புரிந்து கொண்டு அவன் கூறுகிறான், அந்த காலத்தை நினைக்கும் போது என்ன தோன்றுதடா? பவித்ரா சிலிர்க்க சொல்கிறாள், சார், காலையில் வேலையில், மாலையில் பாடத்தில். ஆனால் இரவில் சும்மா வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நான் தன் துடிப்பை மறக்காமல் கூர்ந்து பயிற்சிக்கு சென்று இருக்கேன். வருண் பெருமையாகவும் நெருக்கமாகவும் கூறுகிறான், அதுக்கு எங்கள் கிராமம் முழுக்க உன்னை பாட்டுக்குத் தூக்கணும். நீ உங்க அப்பாவோட பொறுமையை முதலில் சொல்லிட்டு என்ன செய்றே? பவித்ரா கண்களில் புன்னகை வரவழைத்து சொல்கிறாள், சார், என்னோட அப்பா என்னே வெற்றி தோல்வி வேறுபாடில்ல, உன் நேரத்தை உன் லட்சியத்துக்காக செலவழிக்கோ நு சொல்லி தைரியம் தந்தார். வருண் சிரித்து கூறுகிறான், அப்படியென்றால் இந்த வெற்றியின் முதல் பரிசு உங்க அப்பாவுக்குதான். பவித்ரா பதறி சொல்கிறாள், சார், அது உண்மை. ஆனால் உங்க அறிவுரைகளும் என் மேல் பெரும் தாக்கம் செய்தது. வருண் சிலிர்க்க கூறுகிறான், சாதனைகள் உனக்கு உண்டாக வேண்டும், ஆனால் அவை உன் அடையாளமாக மாறக்கூடாது. எப்போது யாருக்கும் உதவ வேண்டும் என்பதை மனதில் வைத்து வளரு. பவித்ரா வார்த்தைகளுக்கு மரியாதை காட்டி சொல்கிறாள், சரி சார். என் பயணத்துல நீங்க சொன்ன வார்த்தைகள் என்னை வழி நடத்தும். கதையின் முடிவு. இந்த உரையாடல் சாதனையால் மட்டுமே பெருமை காண்பதல்ல, அது எளிமையுடன் இருக்கும் படிப்பினையே எவ்வாறு வழங்குகிறது என்பதை நகைச்சுவை தொனியில் அழகாக சொல்கிறது.